ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அலகு 3 காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் விளைவுகள் இதில் இருக்கக்கூடிய சிறு வினாக்கள் சிலவற்றை நம்ம பார்க்கலாம். இப்போ முதல் வினா என்ன அப்படின்னா, காந்த புலம் என்றால் என்ன அப்படின்ற கேள்விதான். இப்போ காந்த புலம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம ஒரு டயக்ராமேட்டிக்காக பார்க்கலாம். அதாவது ஒரு புள்ளியில் நம்ம காந்த புலம் கண்டறிய வேண்டும் என்றால், இப்போ அந்த புள்ளிக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஓரலகு முனை வலிமை கொண்ட சட்ட காந்தம், ஓரலகு முனை வலிமை கொண்ட ஒரு சட்ட காந்தத்தை அந்த புள்ளிக்கு கொண்டு வர வேண்டும். கொண்ட ஒரு சட்ட காந்தத்தை என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம அந்த புள்ளிக்கு கொண்டு வரோம். இப்போ இந்த புள்ளிக்கு ஒரு ஓரலகு முனை வலிமை கொண்ட சட்ட காந்தத்தை கொண்டு வரும்போது இந்த சட்ட காந்தத்தின் மீது ஒரு விசை செயல்படும். அதாவது இந்த சட்ட காந்தமானது ஒரு விசையை உணர்கிறது. இந்த சட்ட காந்தம் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு விசையை உணரும். இப்போ காந்த புலம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னா, ஓரலகு அதாவது ஒரு புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஓரலகு முனை வலிமை கொண்ட ஒரு சட்ட காந்தம் உணரக்கூடிய விசை தான் என்ன அப்படின்னா அந்த புள்ளியில் காந்த புலம் எனப்படும். அதாவது ஒரு புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஓரலகு முனை வலிமை கொண்ட சட்ட காந்தம் உணரும் விசை அப்புள்ளியில் காந்த புலம் எனப்படுகிறது. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, காந்த பாயம் வரையறு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பரப்பு ஒன்று எடுத்துக்கொள்கிறோம். இது மாதிரியான ஒரு பரப்பை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு என்ன பண்ணுதுன்னா காந்த விசை கோடுகள் அல்லது காந்த புலக்கோடுகள் இந்த பரப்பின் வழியாக செல்கின்றன. இப்போ இது மாதிரி காந்த புலக்கோடுகள் இதன் வழியாக இந்த மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா காந்த புலக்கோடுகள் செல்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த காந்த புலக்கோடுகளை நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோம்னா இந்த பரப்புக்கு செங்குத்தாக வரைஞ்சிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரப்புக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், 90 டிகிரி அதில் இருக்கும். இப்போ காந்த பாயம் என்பதை எவ்வாறு வரையறுக்கலாம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பரப்பு அந்த பரப்புக்கு செங்குத்தாக செல்லக்கூடிய காந்த புல கோடுகளின் எண்ணிக்கை, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா காந்த பாயம் அப்படின்னு சொல்றோம். அதாவது குறிப்பிட்ட இந்த பரப்புக்கு இதான் அந்த குறிப்பிட்ட பரப்பு, இது 3 என்ன அப்படின்னா காந்த புலக்கோடுகள். அப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, குறிப்பிட்ட பரப்புக்கு இதை எப்படி போகுது, செங்குத்தா போகுது. அப்போ குறிப்பிட்ட பரப்புக்கு செங்குத்தாக செல்லக்கூடிய இந்த காந்த புலக்கோடுகளினுடைய எண்ணிக்கை அதுதான் என்ன அப்படின்னா காந்த பாயம். இப்போ இங்க எத்தனை போகுது அப்படின்னா 3. அப்போ இதனுடைய காந்த பாயம் 3 என்று நாம் சொல்லலாம். இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, காந்த இருமுனை திருப்புத்திறன் வரையறு. இப்போ காந்தம் என்பது நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். இப்போ காந்தம் என்பது ஒரு 2 முனைகளை கொண்டது. அதாவது தென்முனை, மற்றொரு முனை வடமுனை, இது மாதிரி 2 முனைகள் இருக்கும். அது மாதிரி காந்தத்துக்கு ஒரு மையம் இருக்கும். இப்போ காந்தத்தில் 2 முனைகள் இருக்கிறதுனால இதை நம்ம ஒரு காந்த புலத்துல வச்சோம் அப்படின்னா அதன் மீது ஒரு திருப்பு விசை செயல்படும். அப்போ இந்த காந்தத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இருமுனை திருப்புத்திறன் அப்படின்ற ஒன்று இந்த காந்தத்துக்கு இருக்கும். இப்போ இந்த காந்த இருமுனை திருப்புத்திறன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த படத்துல ஒரு சட்ட காந்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் S என்பது தென்முனை, N என்பது வடமுனை, O என்பது இந்த காந்தத்தினுடைய மையம். இப்போ இந்த Sக்கு கீழையும் அதே மாதிரி Nக்கு கீழையும் பார்த்தீங்க அப்படின்னா QM என்ற ஒரு லெட்டர் இருக்கும். QM அப்படின்னா என்ன அப்படின்னா முனை வலிமை. ஒரு சட்டகாந்தத்தினுடைய முனை வலிமை என்பது தென்முனை மற்றும் வடமுனை இரண்டுக்குமே சமமாக இருக்கும் அப்படின்றதான். அதனால தான் ரெண்டுக்கும் கீழே நம்ம QM என்ற ஒரே லெட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ L என்பது இந்த மையத்திலிருந்து தென்முனையின் தொலைவு, அதே மாதிரி இந்த L என்பது மையத்திலிருந்து வடமுனையின் தொலைவு. இப்போ காந்தத்தின் மொத்த நீளம் என்பது இந்த எல்லையும் கூட்டினா கிடைக்கக்கூடிய, அதாவது 2L, L + L = 2L. 2L என்பது என்ன அப்படின்னா காந்தத்தினுடைய மொத்த நீளம். இப்போ 2L என்பது காந்தத்தினுடைய மொத்த நீளம் அல்லது காந்த நீளம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இருமுனை திருப்புத்திறனை நாம் எவ்வாறு எழுதலாம் அப்படின்னா, இருமுனை திருப்புத்திறன் PM என்ற எழுத்தால குறிக்கிறோம். இப்போ PM = இந்த ஃபார்முலாவால குறிக்கலாம், QM × 2L. இப்போ இதில் QM என்றது என்ன, முனை வலிமை.
இப்போ QM என்பது முனை வலிமை பெருக்கல் 2L என்பது என்னது காந்த நீளம். அப்போ திருப்புத்திறன் என்பதை எவ்வாறு வரையறுக்கலாம் அப்படின்னா முனை வலிமை மற்றும் காந்த நீளத்தினுடைய பெருக்கல் குறி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து பெருக்கற்பலன் அப்படின்னு சொல்லணும். வரையறை சொல்லும் போது நம்ம வந்து பெருக்கல் குறிக்கு பதிலாக பெருக்கற்பலன். அப்போ இந்த சமன்பாட்டிலிருந்து நம்ம வந்து காந்த இருமுனை திருப்புத்திறனுக்கான வரையறையை சொல்லிடலாம். அதாவது காந்தத்தினுடைய முனை வலிமை மற்றும் அந்த காந்தத்தினுடைய நீளம் இவற்றினுடைய என்னது பெருக்கற்பலன். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா காந்த இருமுனை திருப்புத்திறன் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது கொஸ்டின் நம்பர் 4 என்ன அப்படின்னா கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி. இப்போ இந்த கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி எதற்காக பயன்படுகிறது என்றால் இரு காந்த முனைகளுக்கு இடைப்பட்ட விசையை கண்டறிவதற்கு பயன்படுகிறது. இப்போ 2 காந்தங்கள் நாம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இப்போ வந்து இது ஒரு காந்தம், அதாவது தென்முனை, இது வடமுனை. அதே போன்று இன்னொரு காந்தத்தை எடுத்துக்கிறோம், அதனுடைய தென்முனை வடமுனை. இந்த மாதிரி பக்கத்துல வைக்கும்போது இப்போ இந்த காந்தத்தின் வடமுனையும் இந்த காந்தத்தின் தென்முனையும் அருகருகே இருக்கு. அதனால வந்து இங்க என்ன செயல்படும் அப்படின்னா நமக்கு வந்து ஈர்ப்பு விசை செயல்படும். இப்போ அதுவே இப்போ இந்த காந்தத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றி அமைக்கலாம். இந்த மாதிரி இதை வந்து அதே மாதிரி SN அப்படியே வச்சுட்டு இதை திருப்பி NS இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ ரெண்டுமே வந்து என் முனையும் அருகருகே இருக்கு. அப்போ இங்க என்ன செயல்படும் அப்படின்னா விரட்டு விசை செயல்படும். இப்போ 2 காந்தங்களினுடைய ஒத்த முனைகளை, அதாவது வடமுனையும் பக்கத்திலேயோ அல்லது தென்முனை பக்கத்திலேயோ இருந்துச்சுன்னா விரட்டு விசை செயல்படும். அதுவே வடமுனையும் தென்முனையும் அதாவது வெவ்வேறு முனைகள் பக்கத்துல இருந்துச்சுன்னா அங்க வந்து நமக்கு கவர்ச்சி விசை செயல்படும் அல்லது கவர்ச்சி விசை அல்லது ஈர்ப்பு விசை செயல்படும். இது நம்ம ஏற்கனவே காந்தங்களை வைத்து செய்து பார்த்திருப்போம். இப்ப இந்த மாதிரியான காந்த முனைகளுக்கு இடையே செயல்படக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை, அதாவது முனைகளுக்கு இடையே ஈர்ப்பு விசை அல்லது விரட்டு விசை ரெண்டுமே செயல்படலாம். நம்ம முனைகளை எப்படி வச்சிருக்கோம் அப்படின்றத பொறுத்து அந்த ஈர்ப்பு விசையாகவோ அல்லது விரட்டு விசையோ செயல்படும். அப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னா காந்த முனைகளுக்கு இடைப்பட்ட ஈர்ப்பு விசை அல்லது விரட்டு விசை, இதை தான் கண்டுபிடிக்கிறதுக்கு எது பயன்படுகிறதுன்னா கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி பயன்படுகிறது. இப்ப இதற்கான இந்த விதி என்ன அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கான ஃபார்முலா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோடைய வரையறையை நம்ம பார்ப்போம். இப்ப இந்த படத்துல 2 சட்ட காந்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தென்முனை, இங்கே வந்து வடமுனை இருக்குது. அதனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன விசை செயல்படும் அப்படின்னா ஈர்ப்பு விசை செயல்படும். 2 காந்த முனைகளுக்கு இடையே நமக்கு வந்து இங்கே ஈர்ப்பு விசை செயல்படும். ஓகே, இப்போ இந்த காந்தம் ஏயினுடைய முனை வலிமை பார்த்தோம் அப்படின்னா என்ன QMA. காந்தம் பியினுடைய முனை வலிமை என்ன அப்படின்னா QMB. இப்ப இந்த முனைகளுக்கு இடையே செயல்படக்கூடிய அந்த விசையை வந்து நம்ம F என்ற எழுத்தால குறிக்கிறோம். அந்த விசை எப்படி இருக்கும்னா இந்த முனை வலிமைகளினுடைய பெருக்கலுக்கு எப்படி இருக்கும்னா நேர்த்தகவில் இருக்கும். அடுத்ததாக இந்த காந்தங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு என்ன அப்படின்னா R. இப்ப இந்த விசையானது இந்த தொலைவை பொறுத்து எப்படி மாறுபடும் அப்படின்னா தொலைவினுடைய இருமடிக்கு, அதாவது R²க்கு எப்படி இருக்கும்னா எதிர்த்தகவில் இருக்கும். இப்போ F ப்ரொபோஷனல் எதிர்த்தகவுன்னா ப்ரொபோஷனல் நேரடி R² போடாம 1/R², அதாவது R² பைல போடணும். இப்போ இந்த 2 சமன்பாடுகளை நம்ம இணைச்சோம் அப்படின்னா F ப்ரொபோஷனல் மேல என்ன இருக்குது QMA இன்ட்டு QMB. அடுத்து இங்க 1/R² வந்து பைல இருக்குது, அதை இதோட சேர்த்துடலாம் R². அப்போ இரு காந்த முனைகளுக்கு இடையே செயல்படக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை அல்லது விரட்டு விசையானது முனை வலிமைகளின் பெருக்கற்பலனுக்கு எப்படி இருக்கும்னா நேர்த்தகவில் இருக்கும். அதுவே அந்த காந்தங்களுக்கு இடைப்பட்ட, அதாவது காந்த முனைகளுக்கு இடைப்பட்ட தொலைவு, அந்த தொலைவின் இருமடிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர்த்தகவில் இருக்கும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி. இது ஏன் எதிர்த்தகவு இருமடி விதின்னு சொல்றோம்னா தொலைவின் இருமடிக்கு இது வந்து எதிர்த்தகவில் இருப்பதனால இந்த விதிக்கு பேரு கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி அப்படின்னு பேர். அதாவது 2 காந்த முனைகளுக்கு இடையே ஈர்ப்பு விசை அல்லது விரட்டு விசையானது முனை வலிமைகளின் பெருக்கலுக்கு நேர்த்தகவு, அவற்றுக்கு இடைப்பட்ட தொலைவினுடைய இருமடிக்கு எதிர்த்தகவு. 2 காந்த முனைகளுக்கு இடையேயான ஈர்ப்பு விசை அல்லது விரட்டு விசையானது முனை வலிமைகளின் பெருக்கலுக்கு நேர்த்தகவு, அவற்றுக்கு இடைப்பட்ட தொலைவின் இருமடிக்கு, அதாவது R²க்கு எதிர்த்தகவில் இருக்கும். இதுதான் வந்து கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி.
இதே போன்ற ஒரு விதி முதல் பாடத்துல நிலை மின்னியலில் நம்ம படிச்சிருப்போம். அதுல வந்து இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே அப்படின்னு இருக்கும், அல்லது மின் துகள்களுக்கு இடையேயான ஈர்ப்பு விசை அல்லது விரட்டு விசையானது அப்படின்னு ஆரம்பிக்கும். முனை வலிமைகள் அப்படின்றதுக்கு பதிலாக மின்னூட்டங்களின் பெருக்கலுக்கு அப்படின்னு இருக்கும். இடைப்பட்ட தொலைவின் இருமடிக்கு அப்படின்றது அப்படியே அங்கேயும் இடைப்பட்ட தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவுல தான் இருக்கும். இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, காந்த ஏற்புத்திறன். இப்ப காந்த ஏற்புத்திறன் அப்படின்றது வந்து ஒரு பொருள் எந்த அளவில் காந்தமாகும் என்பதை கண்டறிவதற்கு பயன்படுகிறது. இதற்கான ஃபார்முலாவை தான் நான் இங்க எழுதியிருக்கேன். அதாவது சை, இதை வந்து சை என்று படிக்க வேண்டும், சை என்று படிக்க வேண்டும். இது எம், இது பை ஹெச். இந்த சை அப்படின்றது தான் என்ன அப்படின்னா காந்த ஏற்புத்திறன். இல்ல எம் அப்படின்றது என்ன அப்படின்னா காந்தமாகும் செறிவு. காந்தமாகும் செறிவு தான் நம்ம வந்து எம் அப்படின்னு சொல்றோம், மேக்னடைசேஷன் இன்டென்சிட்டி. ஹெச் என்பது காந்தமாக்கு புலம், மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம், காந்தமாக்கும் புலம் அல்லது காந்தமாக்கு புலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பொருள் வந்து காந்தமாகணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பொருளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காந்தமாக்கு புலத்தை கொடுக்குறோம், அதான் ஹெச்சை வந்து அதுக்கு கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது இதுக்குள்ள என்ன பண்ணுது அப்படின்னா தூண்டப்படுகிறது, காந்தத்தன்மை தூண்டப்படுகிறது. அதாவது அப்ப தூண்டப்படும் போது இது என்ன செய்யுது, இது காந்தமாகிறது. அப்போ ஒரு ஹெச் அப்படின்ற அதாவது காந்தமாக்கு புலத்தை வந்து ஒரு பொருளுக்கு கொடுக்கும்போது அந்த காந்தமாக்கு புலத்தினால் இந்த பொருளில் என்ன தூண்டப்படுகிறது அப்படின்னா காந்தமாகக்கூடிய செறிவு வந்து உண்டாகிறது. அப்ப காந்தமாக்கு புலத்தினால் பொருளில் தூண்டப்பட்ட இந்த காந்தமாகும் செறிவு அதுதான் வந்து என்ன அப்படின்னா எம் அப்படின்னு சொல்றோம். அந்த எம்முக்கும் அதாவது காந்தமாகும் செறிவுக்கும் அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காந்தமாக்கு புலத்திற்கும் இடையே உள்ள இந்த மாதிரி பை போட்டா அதை வந்து நம்ம வந்து தகவு அல்லது விகிதம் அப்படின்ற வார்த்தையால வரையறையில சொல்லணும். சமன்பாட்டுல பை வகுத்தல் குறி இருந்துச்சுன்னா, மாதிரி பை இருந்துச்சு அப்படின்னா நம்ம வரையறையில மாற்றுகிற பொழுது அது தகவு அல்லது விகிதம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். அப்ப இதை சிம்பிளா எப்படி சொல்லலாம்னா காந்தமாகும் செறிவுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து மேல உள்ளதை சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் கீழே உள்ளதை சொல்றோம். காந்தமாக்கு புலத்திற்கும் இடையே உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பை இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம், தகவு அல்லது விகிதம் அப்படின்ற வார்த்தையை ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்ப காந்த ஏற்புத்திறன் என்பது என்ன அப்படின்னா ஒரு காந்தமாக்கும் புலத்தினால் அந்த பொருளில் தூண்டப்பட்ட காந்தமாகக்கூடிய செறிவுக்கும் அதாவது எம்முக்கும் அந்த பொருளுக்கு அளிக்கப்பட்ட காந்தமாக்கு புலத்திற்கும் அதாவது ஹெச்சுக்கும் இடையே உள்ள விகிதம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா காந்த ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்றோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா பயோட் சாவர்ட் விதி. இந்த பயோட் சாவர்ட் விதி என்பது ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தியினால் அதிலிருந்து குறிப்பிட்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில் எவ்வளவு காந்தப்புலம் உருவாக்கப்படுகிறது என்பதை கண்டறிவதற்காக பயன்படக்கூடிய ஒரு விதி தான் இந்த பயோட் சாவர்ட் விதி அப்படின்றது. இதை நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். இப்ப இந்த படத்துல டிஎல் வெக்டர் அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து தீட்டா என்று ஒன்று இருக்கும், அடுத்து வந்து ஆர் கேப் அல்லது ஆர், அது அடுத்ததாக டிபி வெக்டர் இருக்கு, அதே மாதிரி ஐ என்ற எழுத்து இருக்குது. இப்போ ஐ என்பது என்ன அப்படின்னா இந்த சுற்று வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டம். இந்த சுற்று வந்து ஒரு பெரிய மின் சுற்று. இந்த பெரிய மின் சுற்றுல டிஎல் வெக்டர் நீளமுள்ள அதாவது டிஎல் நீளமுள்ள ஒரு சிறு கூறினை எடுத்துக்கிறோம். இது வந்து சிறு கூறு அதாவது சிறு மின்னோட்ட கூறு அப்படின்னு சொல்லலாம். நான் சிறு கூறு அப்படின்னு ஷார்ட்டா எழுதுகிறேன். தீட்டா என்பது கோணம். என்ன கோணம் அப்படின்னா இந்த டிஎல் வெக்டருக்கும் தீட்டா என்பது என்ன அப்படின்னா டிஎல் வெக்டருக்கும் அதே போன்று இந்த பீக்கும் பி என்ற புள்ளி இருக்குல்லையா, அந்த பி என்ற புள்ளியில தான் நம்ம காந்தப்புலம் கண்டுபிடிக்கணும். அந்த பீக்கும் இடைப்பட்ட கோணம் தான் வந்து என்ன அப்படின்னா தீட்டா என்பது. அடுத்ததாக ஆர் என்பது என்ன அப்படின்னா டிஎல்லுக்கும் அதாவது டிஎல் வெக்டருக்கும் பீக்கும் இடைப்பட்ட தொலைவு. ஆர் என்பது டிஎல் வெக்டருக்கும் பீக்கும் இடைப்பட்ட தொலைவு. அடுத்ததாக டிபி வெக்டர் என்பது என்னன்னா பி என்ற புள்ளியில் பியில் பியில காந்த தூண்டல், பியில வந்து காந்த தூண்டல் அப்படின்றதான் டிபி அப்படின்றது. ஐ என்பது என்ன மின்னோட்டம். இப்போ இந்த டிஎல் என்ற அதாவது இந்த டிஎல் என்ற சிறு கூறு இருக்கு இல்லையா, இந்த டிஎல் என்ற சிறு கூறினால் இந்த டிஎல் என்ற சிறு கூறினால் அதாவது இந்த பகுதியினால அதுல இருந்து ஆர் தொலைவில் இருக்கக்கூடிய பி என்ற புள்ளியில் உருவாகக்கூடிய அந்த காந்த புலம் என்ன அப்படின்னா டிபி வெக்டர். அதான் இங்க சொல்லியிருப்போம், மின்னோட்டம் பாயும் கடத்தினுடைய சிறு கூறிலிருந்து
ஆர் தொலைவில் உள்ள புள்ளி பியில் காந்த புலம் டிபி ஆனது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த டிபியோட மதிப்பு மின்னோட்டத்தின் வலிமைக்கு நேர்த்தகவு. இப்ப மின்னோட்டம் எது? ஐ. அப்ப ஐக்கு நமக்கு எப்படி இருக்கும்? நேர்த்தகவில் இருக்கும். அடுத்ததாக நீலக்கூறின் எண் மதிப்புக்கு நேர்த்தகவு. நீலக்கூறுன்றது அந்த சிறு கூறுன்னு சொன்னோம் இல்லையா, டிஎல் வெக்டர். இது வந்து டிஎல் வெக்டர். இதோட எண் மதிப்பு அப்படின்னா வெக்டர் எடுத்துட்டு வெறும் டிஎல் அப்படின்னு போட்டுக்கணும். அப்ப அந்த நீலக்கூறினுடைய எண் மதிப்பு என்பது டிஎல்லுக்கு நேர்த்தகவில் இருக்கும். அடுத்ததாக டிஎல் வெக்டர் மற்றும் ஆருக்கு இடைப்பட்ட கோணம். இப்ப தீட்டா என்பதுதான் என்ன சொன்னோம்? டிஎல் வெக்டர் மற்றும் ஆருக்கு இடைப்பட்ட கோணம். அந்த கோணத்தினுடைய என்ன மதிப்பு? சைன் மதிப்பு. இதுக்கு பதிலாக தீட்டா, இங்க சைன் போட்டோம்னா தீட்டா சைன் எழுதக்கூடாது, சைன் தீட்டா அப்படின்னு எழுதணும். அப்ப சைன் தீட்டாவுக்கு நேர்த்தகவு. அடுத்ததாக புள்ளி பி மற்றும் நீலக்கூறு டிஎல், பிக்கும் டிஎலுக்கும் இடைப்பட்ட தொலைவு, அது வந்து என்னது? ஆர் தான் டிஎல்லுக்கும் பிக்கு இடைப்பட்ட தொலைவு ஆர். அந்த ஆரினுடைய தொலைவினுடைய என்ன அப்படின்னா இருமடினா ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயருக்கு எப்படி இருக்கும்னா எதிர்த்தகவு. இது எல்லாமே இது நேர்த்தகவு, இது நேர்த்தகவு, இது நேர்த்தகவு. ஆனா இது மட்டும் என்னது? எதிர்த்தகவு. இப்ப எதிர்த்தகவை எப்பொழுதுமே சமன்பாட்டுல நம்ம பைல எழுதணும், அதாவது வகுத்தல்ல எழுத வேண்டும். நேர்த்தகவில் இருக்கிறதெல்லாம் நேரடியாக மேலே எழுதிடலாம். இப்ப இது எல்லாமே என்னது? ஐ, டிஎல், சைன் தீட்டா, ஆர் ஸ்கொயர். இது எல்லாமே என்ன அப்படின்னா டிபியின் மதிப்பை தீர்மானிக்கக்கூடிய வேல்யூஸ். அப்ப இந்த டிபி ஆனது எதுக்கெல்லாம் நேர்த்தகவில் இருக்கு? ஐக்கு நேர்த்தகவில் இருக்குது. அடுத்ததாக டிஎல்லுக்கு நேர்த்தகவில் இருக்குது. அடுத்தது சைன் தீட்டாவுக்கு நேர்த்தகவில் இருக்கு. எந்த டேர்முக்கு எதிர்த்தகவில் இருக்கு? ஆர் ஸ்கொயருக்கு எதிர்த்தகவு. அப்ப பை ஆர் ஸ்கொயர் வந்து பைல போட்டுக்கிறோம். இப்ப எல்லாமே தகவு தான் சொல்லியிருக்கோம், அதனால ஈக்குவல் டு போடக்கூடாது. அதுக்கு பதிலாக ஆல்பா என்ற குறி போடணும். டிபி ப்ரொபோஷனல் ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். இதுதான் இந்த ஃபார்முலா. இப்ப இதுதான் வந்து பயோட் சாவர்ட் விதி. இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா காந்த உட்புகு திறன் என்றால் என்ன? இப்ப ஒரு பொருள் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு பொருளை கொண்டு போய் நம்ம வந்து ஒரு காந்த புலத்துல வைக்கிறோம். இப்போ ஒரு காந்த புலம் இருக்குது. இப்ப இந்த காந்த புலத்துல கொண்டு போய் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஒரு பொருளை வைக்கலாம். அப்படி ஒரு பொருளை வைக்கும் போது இந்த பொருளானது, அதாவது இந்த பொருளின் வழியே எந்த அளவிற்கு காந்தப்புல கோடுகள் செல்ல முடியும், அதாவது காந்தப்புல கோடுகளை தன் வழியே பாய அனுமதிக்கக்கூடிய திறன். எல்லா பொருளும் அனைத்து காந்தப்புல கோடுகளையும் தன் வழியே முழுமையாக அனுமதிக்காது. சில காந்த பொருள்கள் வந்து காந்தப்புல கோடுகளை வந்து மிக குறைந்த தொலைவு தான் உள்ள அனுமதிக்கும். அதுக்கப்புறம் வந்து உள்ள என்ன பண்ணாதுன்னா அனுமதிக்காது. அல்லது காந்தப்புல கோடுகளை உள்ள மிக அதிகமாக அனுமதித்தால் அது வந்து எளிதாக காந்தமடையும். அப்போ வந்து எப்படி சொல்லலாம்? எப்படின்னு சொல்லலாம், காந்தமாக்கப்படுவதை ஏற்கும் திறன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இன்னொன்னு என்ன சொல்லலாம்? தன் வழியே காந்த புலத்தை உட்புக அனுமதித்தல். காந்த புலத்தை வந்து அதுக்குள்ள போயிட்டு வெளியில வருவதற்கு அனுமதிக்கக்கூடிய அளவு. இந்த மாதிரி 3 விதமாக நம்ம சொல்லலாம். இப்ப இங்கெல்லாம் அல்லது போட்டிருக்கனால நம்ம வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்னு எடுத்துக்க கூடாது. 3 பாயிண்ட் எழுதினாதான் இது வந்து 3 மார்க்ல கேட்கும்போது நமக்கு 3 மார்க் கிடைக்கும். ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதுனா 1 மார்க் தான் கிடைக்கும். அதே மாதிரி 2 மார்க்ல கேட்கும்போது அட்லீஸ்ட் 2 பாயிண்ட் இருந்தா 1 மார்க், 3 பாயிண்ட் இருந்தா 2 மார்க். இப்படிதான் வந்து நமக்கு கீ பாயிண்ட் இருக்கும். அதனால வந்து 3ஐயுமே நம்ம படித்துக் கொள்ள வேண்டும். அதாவது காந்த புலக்கோடுகளை தன் வழியே பாய அனுமதிக்கும் திறன், அல்லது காந்தமாக்கப்படுவதை ஏற்கும் திறன், அல்லது தன் வழியே காந்த புலத்தை உட்புக அனுமதிக்கக்கூடிய அளவு. இதுதான் என்ன அப்படின்னா காந்த உட்புகு திறன் என்பதற்கான ஆன்சர். இப்ப அடுத்த கொஸ்டின் நம்பர் 8, ஆம்பியர் சுற்று விதியை கூறு. இந்த ஆம்பியர் சுற்று விதி என்ன அப்படின்னா ஒரு மூடிய வளையத்தின் மீதுள்ள காந்த புலத்தின் கோட்டு வழித்தொகை மதிப்பு. இப்போ ஒரு மூடிய வளையத்தின் காந்தப்புலம் அப்படின்னா வந்து நம்ம வந்து கோட்டு வழித்தொகைன்னு சொல்லியிருக்கு. தொகை அப்படின்னா இன்டகரல், தொகைனா அமௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கூடாது. இது தொகை என்பது இன்டகரல் என்பதை குறிக்கும். அதாவது இதை தான் இன்டகரல் அப்படின்னு சொல்றோம். இப்போ இது வந்து கோட்டு வழித்தொகை அப்படின்றதுனால நம்ம வந்து மூடிய கோடு அப்படின்றதுனால, மூடிய வளையம் அப்படின்றதுனால சி போட்டுக்கிறோம். அதே மாதிரி மூடிய வளையம்ன்றனால இங்க வந்து ரவுண்ட் போட்டுட்டு இங்க வந்து சி போட்டுக்கிறோம். அப்ப அந்த கோட்டு வழித்தொகை மதிப்பு எதனுடைய? காந்தப்புலத்தின் கோட்டு வழித்தொகை. அப்ப காந்தப்புலத்தை வந்து பி என்று எழுதலாம். இப்போ கோட்டு வழி அப்படின்றதுனால அதோடைய நீளம் வந்து டிஎல். இப்போ பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர்.
அந்த மதிப்பானது எதற்கு சமமா இருக்கும்னா சுற்று வலையினால் மூடப்பட்ட நிகர மின்னோட்டம் வந்து I. அப்ப மின்னோட்டம் வந்து என்னது I. இது வந்து என்ன மின்னோட்டம் அப்படின்னா மூடப்பட்ட மின்னோட்டம். அதனால நம்ம எப்படி சொல்லலாம் I மூடப்பட்ட அப்படின்னு நம்ம குறிக்கணும், அதாவது க்ளோஸ்டு. அந்த மின்னோட்டத்தினுடைய எதற்கு சமம் அப்படின்னா μ0 மடங்குக்கு சமம். அப்ப μ0 இதோட பெருக்கிறோம். அப்ப B வெக்டர் டாட் dl வெக்டர் ஈக்குவல் டு μ0 I மூடப்பட்ட என்ற சமன்பாடு கிடைக்கிறது. இதுதான் வந்து ஆம்பியர் சுற்று விதி. இப்ப அடுத்ததாக காந்த தயக்கம் என்றால் என்ன? இப்ப இந்த படத்திலிருந்து நம்ம காந்த தயக்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்ப இந்த நம்ம வந்து தனியாவே ஒரு லைன் அதை வரைஞ்சுக்குவோம், கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இல்லை. ஓகே, இப்ப இது வந்து என்ன அப்படின்னா ஹெச்ன்றது காந்தமாக்கு புலம். H என்பது காந்தமாக்கு புலம். B என்பது என்ன அப்படின்னா காந்த புலம். இந்த ஒயில காந்த புலத்தையும் எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நம்ம வந்து காந்தமாக்கு புலத்தையும் வச்சு ஒரு வரைபடம் வரைகிறோம். என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த காந்தமாக்கு புலத்தை அதிகரிக்கும் போது பொருளினுடைய காந்த புலம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். இப்ப காந்தமாக்கு புலத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்றோம். இப்ப காந்தமாக்கு புலத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த காந்த புலமும் என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து காந்தமாக்கு புலத்தை நம்ம அப்படியே இன்க்ரீஸ் பண்ணும்போது காந்த புலமும் என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகி ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் அந்த பொருளுடைய காந்த புலம் மாறாமல் ஒரே இடத்தில் நின்றோம். அந்த இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னா தெவிட்டிய நிலை அப்படின்னு பேர். தெவிட்டிய நிலை இப்போ இங்க கொடுத்துருக்கு இல்லையா, தெவிட்டிய நிலை அப்படின்னு பேர். இப்போ இதுக்கு அப்புறம் நம்ம வந்து எவ்வளவு காந்தமாக்கு புலம் கொடுத்தாலும் அது என்ன பண்ணாது, காந்த புலம் இன்க்ரீஸ் ஆகாது. இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த காந்த புலத்தோட இந்த காந்தமாக்கு புலத்தோட ஸ்டாப் பண்ணிடுறோம். இப்போ அடுத்ததாக நாம என்ன பண்றோம், இந்த காந்தமாக்கு புலத்தை குறைக்க போறோம். இப்போ குறைக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த காந்த புலமும் அப்படியே ரிவர்ஸ்ல நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குறைந்து கொண்டு ஜீரோ வரணும். இப்போ காந்தமாக்கு புலத்தை நம்ம ஜீரோவுக்கு கொண்டு வர போறோம். ஆனா காந்த புலமும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே சமயத்துல ஜீரோவுக்கு வரணும். ஆனா என்ன பண்ணாது அப்படின்னா ஜீரோவுக்கு வராது. அதுதான் இந்த படத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம காந்தமாக்கு புலத்தை குறைத்து அப்படியே ஜீரோவுக்கு கொண்டு வரும்போது அது இதே பாதையில் ரிட்டர்ன் வராம வேறொரு பாதையில் வருகிறது. வந்து இந்த அதாவது காந்தமாக்கு புலத்தை ஜீரோ பண்ண பிறகு பண்ணியாச்சு. ஆனா காந்த புலம் என்ன பண்ணல, ஜீரோ ஆகாம அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. இப்போ மதிப்பு வந்து 3, 4, 5 அது மாதிரி ஏதாவது ஒரு மதிப்பு இருக்கலாம். ஜீரோ வராம ஒரு மதிப்பை பெறுகிறது. அப்போ காந்த தயக்கம் அப்படின்னா இதை காந்த தயக்கம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இப்ப காந்தமாக்கு புலம் வந்து குறைந்து கொண்டே வந்து ஜீரோ வந்துருச்சு. ஆனா காந்த புலம் என்ன பண்ணல, அது பின்னாடியே வராம, அதாவது பின்னாடியே வந்து ஜீரோ வராம அது ஜீரோவுக்கு மேலேயே என்ன பண்ணுது, ஸ்டாப் ஆயிருச்சு. அப்ப இந்த காந்த புலமானது இந்த காந்தமாக்கு புலத்திற்கு என்ன பண்ணுது, பின்தங்குகிறது. இதே ஸ்பீட்ல இது குறையல. அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காந்த தயக்கம் அப்படின்னு சொல்றோம். அதாவது காந்த புலம் இந்த காந்த புலமானது என்ன பண்ணுது, இந்த காந்தமாக்கு புலத்திற்கு நமக்கு பின்தங்கக்கூடிய நிகழ்வு. அந்த நிகழ்வை தான் நாம வந்து காந்த தயக்கம் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா காந்த ஒதுக்கம் மற்றும் காந்த சரிவு வரையறு. இது இரண்டுமே புவி காந்த புலத்துடன் தொடர்புடையது. இப்ப காந்த ஒதுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம இந்த படத்திலிருந்து பார்க்கலாம். அதாவது இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லைன், இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது இல்லையா, அது வந்து புவி துருவத்தளம். புவி துருவத்தளம். அடுத்து இந்த கிராஸ் லைன், அதாவது இந்த மேக்னெட் காந்த ஊசியினுடைய அச்சு வழியாக செல்லக்கூடிய இந்த தளத்தை நம்ம வந்து காந்த துருவத்தளம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த காந்த துருவத்தளத்திற்கும் புவி துருவத்தளத்துக்கும் இடைப்பட்ட கோணத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா காந்த ஒதுக்கம் அப்படின்னு சொல்றோம். அதாவது புள்ளி 1 காந்த துருவத்தளத்திற்கும் புவி அச்சு துருவத்தளத்துக்கும் இடைப்பட்ட கோணம் அதான் வந்து என்ன அப்படின்னா காந்த ஒதுக்கம். இப்படி அர்த்தம் என்ன அப்படின்னா புவி துருவத்தளத்துல ஒரு காந்த ஊசியை நாம் தொங்க விடுகிற பொழுது அது நேராக என்ன பண்ணாது அப்படின்னா புவி துருவத்தளத்தில் நிற்காது. நிற்காமல் கொஞ்சம் சாய்வாக நிற்கும். அப்ப எவ்வளவு சாய்வாக நிற்கிறது, புவி துருவத்தளத்திலிருந்து இந்த காந்த துருவத்தளம் எவ்வளவு சாய்ந்து இருக்கிறது அப்படின்றது தான் வந்து அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் காந்த ஒதுக்கம் அப்படின்னு சொல்றோம். அந்த இடைப்பட்ட கோணத்தை நம்ம வந்து காந்த ஒதுக்கம் அப்படின்னு சொல்றோம். இப்ப அடுத்ததாக வந்து காந்த சரிவு. இப்ப காந்த சரிவு அப்படின்றது பார்க்கலாம்.
இப்ப காந்த சரிவு இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த BE அப்படின்றது புவி காந்தப்புலம், புவியினுடைய மொத்த காந்தப்புலம், புவியினுடைய மொத்த காந்தப்புலம் தான் வந்து இந்த BE அப்படின்றது. BH அப்படின்றது கிடைத்தல கூறு, BH அப்படின்றது அந்த காந்த துருவ தளத்துல இருக்கக்கூடிய அந்த கிடைத்தல கூறு, கிடைத்தல கூறு. அப்போ ஒரு புள்ளி ஒன்றில் நம்ம வந்து ஒரு காந்த ஊசியை வந்து ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அது ரொட்டேட் ஆகி ஒரு ஓய்வு நிலைக்கு வரும். அப்போ ஓய்வு நிலைக்கு வருகிற பொழுது அந்த புவியினுடைய காந்த புலமானது இந்த காந்த துருவத்தலத்தினுடைய கிடைத்தளத்துடன் ஏற்படுத்தக்கூடிய கோணம், கிடைத்தள திசையோட ஏற்படுத்தக்கூடிய அந்த கோணத்தை என்ன சொல்றோம் அப்படின்னா நாம வந்து காந்த சரிவு அப்படின்னு சொல்றோம். இப்ப புள்ளி ஒன்றில் புவியின் மொத்த காந்தப்புலம் அதாவது BE ஆனது காந்த துருவத்தலத்தின் கிடைத்தள திசையுடன், இந்த கிடைத்தள திசை இருக்குல்ல, இந்த கிடைத்தள திசையோட ஏற்படுத்தக்கூடிய கோணம் என்ன அப்படின்னா காந்த சரிவு எனப்படும். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம 11 கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.